உங்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தானாகவே உங்களுக்கு புரியும். அது ஒரு இந்தியாவே ஆண்டு கொண்டிருக்கின்றவர்கள் மீண்டும் ஆள வேண்டிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் அந்த முடிவு எடுத்திருக்கோம். கழகத்தினுடைய சட்ட விதியை காற்றில் பறக்க விடக்கூடாது. கழகத்தினுடைய உச்சபட்ச பதவி பொதுச் செயலாளர் என்ற பதவியை இவர்கள் உருவாக்கிறார்கள். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை அடிப்படை தொண்டர்கள் தான் அதை உருவாக்க முடியும். அவர்கள்தான் தேர்தலில் போட்டியிட முடியும். முன்மொழிபவர்களும் வழிமொழிபவர்களும் கட்சியுடைய அடிப்படை தொண்டராகத்தான் இருக்க வேண்டும். மாவட்ட கழக 10 மாவட்ட கழக முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட கழக வழிமொழிய வேண்டும், 5 பேர் தலைமை கழகத்தில் நிர்வாகி இருக்க வேண்டும் என்ற சட்ட விதியை மாற்றியிருக்கிறார். அது தொண்டருடைய அடிப்படை உரிமையை பறிக்கிற செயல். அதை மீண்டும் கொண்டு வந்து கழகத்தின் சட்ட விதியாக உருவாக்க விட வேண்டும் தான் இது. கடைசி தீர்ப்பு சொல்லுங்க. கடைசி தீர்ப்பு அவருக்கு எதிர்ப்பா அதோட அவர் க்ளோஸ் ஆயிடுவாரு. அதை ஞாபகம் வச்சுங்க. மக்கள் அளிக்கிற தீர்ப்பு தான் இருக்கு. அவர் பொறுப்பேற்றதுக்கு பின்னால் 9 தேர்தல் நடைபெற்றது. 9 தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை தோல்வியடை செய்தது யாரு சொல்லுங்க. சிரிக்கிறீங்கல்ல, சொல்லுங்க. யாரு? பழனிசாமி. அவர் தானே. நான் இப்பதான் மீட்டிங்ல பேசினேன். கொங்கு பெல்ட் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கோட்டை என்னங்க சார் நீங்க குறுக்கு சாலை ஓட்டுறீங்க. 1989 அம்மா சேவல்ல நிற்கும் போது ஈரோடு மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகள் தன்னந்தனியாக இருந்து வெற்றி பெற்றார்கள். இப்ப 5 தொகுதிப்பா. அவரு ஆர்வத்தில் பேசுவாரு. 5 தொகுதியில் வெற்றி பெற்று அந்த ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு சட்டமன்ற கிழக்கு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தல் நாங்க போட்டிக்கிட்டோம். டிடிவி போட்டிட்டாரு. திரு அண்ணாமலை சார் எங்கிட்ட சொன்னாரு, நம்மளுக்கு எதிரி திமுக தான், அவங்க தோற்கணும், அப்பெல்லாம் நீங்க வாபஸ் வாங்கணும் என்கிட்ட சொன்ன. நாங்க வாபஸ் வாங்கிட்டோம். டிடிவி வாபஸ் வாங்கிட்டாரா? ரெட்டையிலையும் இருப்பா தம்பி முடிச்சுக்கிறேன். ரெட்டையிலையும் கொடுத்தாச்சு. ரெட்டையிலையும் கொடுத்ததற்கு பின்னால், தீர்ப்பு வழங்கியதற்கு பின்னால் கொங்கு நாட்டு மக்கள் தங்கம் என்று இருந்த நிலையில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை தோல்வியடை செய்து 66,000 ஓட்டு வித்தியாசத்தை தோல்வி பெருமை யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? தன்னந்தனியாக நின்று வென்ற தொகுதிகளை கூட 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்கடிக்கிறார். அப்ப இந்த தலைமை யார் தலைமையேற்று தேர்தல் நடத்தினார்கள்? அது அவர்களுக்கு தந்த தோல்வி. பாடம் யார்? மக்கள் தந்த பாடம். அதுதான் நிலைமை. அதுக்கு ஏப்ரல் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தினுடைய கேஸ் வருது. உச்ச நீதிமன்றத்தின் கேஸ் அதில் முடிவாகும். நானும் அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடி தினகரன் அவர்களும் இணைந்து பணியாற்றுவது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுவிட்டது. சின்னம்மா அவர்கள் முடிவு இன்னும் சொல்லாம இருக்காங்க. அது அவருடைய முடிவை பொறுத்தது. காலையில திருநெல்வேலியில இருந்து ஆரம்பிச்சு நாகர்கோவில் கன்னியாகுமரி போய் நைட்டு ஸ்ரீவைகுண்டம் போய் பார்த்து விட்டோம். தம்பி என்ன தம்பி நீங்க யார் உங்களை கேள்வி கேட்க சொன்னது? சொல்லுங்க. எடப்பாடி பத்தியா? சில நேரங்கள் யார் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் கட்சியுடைய அமைச்சராகவோ கட்சியுடைய பொறுப்பில் இருப்பவர்கள் பொறுமையாக என்ன சொல்ல வேண்டுமோ அதைத்தான் சொல்ல வேண்டும். பொறுப்பற்ற தன்மையில் பொறுப்புள்ள தன்மையில் பேச வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.